23% கட்டாயம் ஒரு சட்டமன்றத்தில் இந்த தாக்கும் பாதிப்பு ஏற்படுத்த இந்த நொடியில் நான் பதிவு செய்யப்படுறேன். அப்புறம் பிற நோட்டா தீர்மானிக்கப்படாத 8% அந்த சேர்த்து 18.40%. இதுல 8% வாக்குகள் மாறுகிற போது இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு மார்ஜின் ஆகும். அப்படி பார்வையில் பார்க்கிற போது திமுக கூட்டணி எண்ணியல் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்க்கிறப்போ 136 சட்டமன்ற தொகுதி வரை பிடிக்க வாய்ப்பு கணக்கில் வச்சுக்கலாம். அது இன்னும் அடுத்த ஆய்வுகள் முழுமைப்படும். அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையும் கூட்டணி அமைத்தாலும் 80 தொகுதி வரை கணக்கில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இழுபறியா இருக்க 41 தொகுதிகள் தாவேகா கட்சியினுடைய பாதிப்பு அந்த வாக்குகளா திமுக அதிமுக மார்ஜின் மாறுவது வாய்ப்புன்றது இனி வருங்காலத்துக்கு எடுக்கிற ஆய்வின் முடிப்படையில் இந்த எவ்வளவு ஓட்டுகின்றது 40% கணிக்க முடியாத தொகுதி இருக்கு. அந்த 40% யாருக்கு மாறுகிறதோ அதன் அடிப்படையில் ஆட்சி பெறுகிற வாய்ப்பு தான் எடுத்துக்கொள்ளலாம். அதிமுக பாஜக போட்டியாக தான் இந்த 2020 தேர்தல் அமைய முடியும். தாவேகாவோ மற்ற சீமானுடைய பாதிப்போ இதுல அதிகமா இருக்காது. அதிமுக பாஜக போட்டியா இருக்கும். அந்த போட்டியா இருக்கும் நிச்சயமா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது தேர்தல் நடந்தா வாய்ப்பு தான் பார்க்கலாம். தமிழகத்தின் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் பொறுப்பேற்ற 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பீடு என்ற கொஸ்டினுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்க மோசம் அந்த 3% அப்படி வச்சுங்க. ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம் நன்றின்னு சொல்லக்கூடிய 31%, சொல்லும்படி 13%, மோசம் 56% சொல்லப்பட்டிருக்காங்க. நலத்திட்டங்கள் செயலாக்கம் 24% நன்றும் 17% சொல்லும்படி எதுவும் இல்லை, மோசம் 59% சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது நன்றின்னு சொல்லக்கூடிய 15%, மோசம் சொல்லும்படி எதுவும் 13%, மோசம் 71% சொல்லியிருக்காங்க. தொழில்துறையில் புதிய முதலீட்டை ஊக்குவித்தல் நன்றுன்னு சொல்லக்கூடிய 21%, சொல்லும்படி இதுல 11%, மோசம்ன்றவங்க 62% சொல்லியிருக்காங்க. அண்டே மாநில நதிநீர் பங்கீடு அணுகுமுறை தமிழக அரசு குறித்து நன்றுன்னு சொல்லக்கூடிய 23%, சொல்லும்படி 10%, மோசம் 62% சொல்லியிருக்காங்க. மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் நன்றுன்னு சொல்லக்கூடிய 13%, மோசம் சொல்லும்படி 10%, மோசம் சொல்லக்கூடிய 77% சொல்லியிருக்காங்க. அரசு துறையில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்தல் நன்று சொல்லும்படி 10%, சொல்லும்படி 9%, மோசம் சொல்லக்கூடிய 81% சொல்லியிருக்காங்க. மதுக்குடி பிரச்சனை கையாளும் வீதம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 10%, மோசம் சொல்லக்கூடிய 80% சொல்லியிருக்காங்க. குடிநீர் பிரச்சனை கையாளும் வீதம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 32%, மோசம் சொல்லக்கூடிய 63% சொல்லியிருக்காங்க. பிரச்சனை அதுக்கடுத்து விலைவாசி உரை அரசு கட்டுப்படுத்தும் விதம் இது முந்தைய அரசும் இந்த அரசும் ஒரே சேம் பேட்டர்ன் தான் இருக்கு. நன்றுன்னு சொல்லக்கூடிய 22%, மோசம் சொல்லக்கூடிய 69% சொல்லியிருக்காங்க. இது 2 ஆட்சிக்கும் பொருந்தும், முந்தைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பொருந்தும். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் 31% நன்று, மோசம் 57%, முந்த ஆட்சி இந்த ஆட்சியும் பொருந்தும். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதால் அரசு ஊழியர்களின் அதிருப்தி 12% நன்று, மோசம் 75% அரசு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்தது குறித்து நன்று சொல்லக்கூடிய 40%, மோசம் சொல்லக்கூடிய 50% சொல்லியிருக்காங்க. கல்லுக்கு தடை விலக்காதது நன்று சொல்லக்கூடிய 23%, மோசம் சொல்லி 70% சொல்லியிருக்காங்க. அம்மா கிளி திட்டத்தை ரத்து செய்தது நன்று சொல்லக்கூடிய 24%, மோசம் சொல்லி 66% சொல்லியிருக்காங்க. குடிமரா திட்டத்தை கைவிட்டது நன்று சொல்லக்கூடிய 26%, மோசம் சொல்லி 60% சொல்லியிருக்காங்க. மணல் கிரனைட் போன்ற கனிம வளங்களை கொள்ளை அதிகரிப்பு நன்று சொல்ல 9%, மோசம் 51% சொல்லியிருக்காங்க. மின் கட்டண வரி சிராய்வு குடிநீர் பதிவு கட்டணம் நன்று சொல்லக்கூடிய 10%, மோசம் 77% சொல்லியிருக்காங்க. சாக்கடை கழிப்பிட வசதி நன்றுன்னு சொல்லக்கூடிய 28%, மோசம் 54% பேர் சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு வேலை திட்டம் 2 ஆட்சியிலுமே இந்த வேலைவாய்ப்பு வேலை திட்டம் இருக்குது. நன்றுன்னு சொல்லக்கூடிய 18%, மோசம் 63% சொல்லியிருக்காங்க. மக்களிடம் போதிய பணப்புழக்கலை இந்த போன ஆட்சியிலும் இந்த ஆட்சி 2 ஆட்சியுமே மக்களிடம் பணப்புழக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றுன்னு சொல்லக்கூடிய 7%, மோசம் 70% சொல்லியிருக்காங்க. வெள்ள நிவாரண தொகை குறைபாடு நன்றுன்னு சொல்லக்கூடியவங்க 15%, 67%, மோசம் சொல்லிட்டு. அப்புறம் தமிழக மக்களின் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் திரவிரமான செயல்பாட்டாலும் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனை தீர்க்க தயாராக இருக்கிறது என்ற பார்வையில் பார்க்கிற போது திமுக 25.3%, அதிமுக 22.8%, பாஜக 15.7%, தாவேகா 11.2%, நாம் தமிழர் 10%, பிற 15% சொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் இந்த அரசுக்கு பாராட்டின நலத்திட்டங்கள் வரவேற்பு, அதாவது அது எதிர்ப்பு, இது வரவேற்பு. திட்டங்கள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 62% பேர் வரவேற்றிருக்காங்க. விடியல் பயண திட்டம், நகர பேருந்துகளில் மகளுக்கு இலவச பேருந்து திட்டம், அது 56% பேர் வரவேற்பிருக்காங்க. மக்களுடன் முதல்வன் திட்டம் 30 நாளில் குறைகள் தீர்க்கும் திட்டம், இதுக்கு வரவேற்பு 27.59% பேர் சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வரவேற்பு 73%, ரொம்ப நல்ல வரவேற்பான திட்டம். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயாக உயர்த்தப்பட்ட திட்டம், இதுவும் 40% மக்கள் வரவேற்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் திட்டம், இதற்கு 40% பேர் வரவேற்பு தெரிவித்திருக்காங்க. அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு, இதுல 36% மக்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. உயர்கல்வியில் முன்னேற்றம் 40% பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருந்தகம் 21% பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா காலத்துல 30.44%, கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 49%,
முதல்வரின் முகவரி திட்டம் 35%, புதுமை பெண் திட்டம் 59%, நான் முதல்வன் திட்டம் 43%, நான் புதுவன் திட்டம் 30%, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இலவச வீடு 18.20%, தாய்மலர் வறுமை ஒழிப்பு திட்டம் 15%, இலவச வீட்டு மனை பட்டா 70% மக்கள் இது இந்த அரசுக்கு வரவேற்பான திட்டங்களாக இது பார்க்கப்படுறாங்க. அதுக்குபடியாக 2000 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்கு திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்று சொல்லக்கூடிய கேள்வி கேட்கிற போது ஆம் நிறைவேற்றிருக்காரு சொல்லக்கூடிய 20% பேரும், ஓரளவு சொல்லக்கூடிய 17% நிறைவேற்றவில்லை 60% சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்படல் குறித்து தமிழக மக்களின் நில விருப்பம் என்று கேட்கிற போது நன்று சொல்லக்கூடிய 30% பேரும், சரியில்லை சொல்லக்கூடிய 41%, ஓரளவு 20% பேரும், காசு 9% சொல்லியிருக்காங்க. தமிழக அமைச்சர் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார்கள் குறித்து ஆதரவு 33%, எதிர்ப்பு 57%, காசு 10% சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலை தமிழர்களின் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதா இளைஞர் மத்தியில் பார்க்கிற போது ஆம் வரவேற்பு பெற்றுள்ளது 24%, இல்லைன்னு சொல்லி 63%, காசு 13% சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்று பார்க்கிற போது திருப்தின்னு சொல்லி 32%, அதிருப்தி 40%, காசு 15% சொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் மாற்றப்பட்டதால் திரு அண்ணாமலை அவர்களின் வாக்கு பாஜக பக்கம் செல்லுமா? 10% ஆம் செல்லும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. வாய்ப்பே இல்லைங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக ஓட்டு போட தயாரா இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நாங்க போட மாட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி 2 பேரும் சேர்ந்தா கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டு போட தயாரா என்று சொல்லக்கூடியவங்க வாய்ப்பில் என்ன 65% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க, ஓரளவு 15% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க, காசோ 10% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு வரவேற்பு, அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் மக்கள் மத்தியிலும் அந்த இரு கட்சியின் தொண்டர் மத்தியிலும் கேட்கிற போது இருவரும் ஒப்பிட்டு பார்க்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய 17%, இல்லை இந்த 2 கூட்டணி சேர்ந்து வரவேற்பு அதிமுக தொண்டராகட்டும் பாஜக தொண்டராகட்டும் ஏனைய மக்கள் மத்தியில் வரவேற்பு என்பது குறைவாக 51% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு பரவாயில்லைங்க, 2 கூட்டணி சேர்ந்து நல்லதாங்க, திமுக வீழ்றது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஓரளவுன்னு சொல்லக்கூடியவங்க 19% சொல்லியிருக்காங்க. காசோ பார்த்தீங்கன்னா 13% சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி வரவேற்பு 2000 சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தொடர வேண்டுமா? இப்ப இருக்கக்கூடிய தொடர வேண்டும் கேள்வி கேட்கிற போது தொடர வேண்டும் சொல்லி 47% பேரும், தொடரக்கூடாது 5% பேரும், தொடர் வெற்றி கூட்டணி சொல்லக்கூடிய 30%, காசு 7% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. விஜய் தாவ கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என ஒரு 5 கட்சியை முன்னுரிமை எடுத்துக்கிட்டு சொல்கிற போது அதிக வாக்கள் திமுக, 2வது அதிமுக, 3வது விசிக, 4வது நாதக, பாஜக, பாமக 5வது இடத்தில் இருக்கிறது. பாமக அவர்கள் சட்டமன்றத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கேள்வி வடகர் மாவட்டம் ஒப்பிட்டு கேட்கிற போது அதிமுகவோட 53%, திமுகவோட 19%, பிற 13%, காசு 5% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஆதரவு என்று 35%, எதிர்ப்பு என்று 30%, பரவாயில்லை 5%, சொல்லும்படி 20% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்பாடு மக்கள் மத்தியின் மதிப்பீடு குறித்து கேட்கிற போது வரவேற்பு 59%, அதிக வெறுப்பு 31%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழக அரசின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் முழு கட்டுப்பாடு இருக்கிறார்களா என்று கேட்கிற போது ஆம் கட்டுப்பாடு தான் இருக்கிறாங்க 52%, இல்லை 30%, காசு சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் புதிய வாக்காளர்கள் அதாவது கிட்டத்தட்ட 1,10,00,000 வாக்காளர்கள் புதிய வாக்காளர் போன பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டாங்க. அப்படின்ற போது அந்த புதிய வாக்காளர்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் யாருக்கு என்ற முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்தில் சீமான் அவர்களும், 4வது இடத்தில் உதயநிதி அந்த வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்கிறாங்க. அந்த இளைஞருடைய புதிய வாக்காளர் 1,10,00,000 ஓட்டு பார்லிமெண்ட் நடந்தது, இப்போ அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதிகமாச்சுன்னா அந்த ஓட்டுகளை கவரக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி 39 வயசுக்குள்ள 18-39 வயசுக்குள்ள 2,90,91,872 வாக்காளர்கள் போன நாடாளுமன்றத்தில் பதிவிட்டாங்க. இப்ப வர சட்டமன்றத்தில் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாக்குகளிலும் பாத்தீங்கன்னா விஜய், அண்ணாமலை, சீமான், உதயநிதி இவர்களுக்கான 4 சூழ்நிலை தான் நிலவப்படுறதா பார்க்கப்படுது. தமிழகத்தின் போதைப் பொருள் நடமாட்டம் வழக்கம் அதிகரிப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறதா? நன்றி சொல்லக்கூடிய 10%, அதிருப்தி சொல்லுங்க 80%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் அரசியல் கட்சியின் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர், அதாவது சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக அது பார்வை வேறு. தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த பார்வையில் இந்த 4 ஆண்டில் கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2வது இடத்தில் சீமான் அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி அவர்களும், 4வது இடத்தில் விஜய் அவர்களும், 5வது இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த முதல் பிரதானமாக சொல்லப்படுறாங்க. மும்மொழி NEP கொள்கை தமிழக மக்களின் வரவேற்பு குறித்து என்ற கேள்வி கேட்பது இந்த மொழி இந்த சட்ட கல்வி திட்டத்தை பற்றி கேட்கிற போது எல்லா மொழியும் வந்த தப்பு இல்லைங்க சொல்ற மனமாற்றம் மக்கள் உறுப்பட்டை பார்க்கப்படுகிறது. அப்படி வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 52%, வர எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய 33%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க.
அரசு கொண்டும் திட்டங்கள் மற்றும் மனுக்கள் மீதான கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் நடவடிக்கை குறித்து கேள்வி கேட்கிற போது நன்றி சொல்லக்கூடிய 25%, மோசம் சொல்லக்கூடிய 47%, ஓரளவு சொல்லக்கூடிய 12%, காசோ 16% சொல்லப்பட்டிருக்காங்க. பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதில் தமிழக அரசின் நிலைப்பாடு ரெண்டு ஆட்சியும் இதே மாதிரி தான் இருக்கு. போன ஆட்சி இதே மாதிரி தான் இருக்கு, இந்த ஆட்சி இதே மாதிரி இருக்கு. நன்றி சொல்லக்கூடிய 10% பேரும், மோசம் சொல்லக்கூடிய 71% பேரும், ஓரளவு சொல்லக்கூடிய 8% பேரும், காசோ 11% சொல்லப்பட்டிருக்காங்க. வரவிருக்கும் 2000 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுவதால் முதல்வராக வாய்ப்புள்ள பிரதான அரசியல் கட்சியாக மக்களின் பார்வையில் பார்க்கிற போது அதிமுக திமுக ரெண்டு கட்சிக்குள்ள 2இல் 1 தான் ஆட்சி அமைக்க வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அதிகமா 80 பேர் 70 பேர் சொல்லிருக்காங்க. மற்ற இருவரில் ஒருவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க 18.48 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. சொல்ல விருப்பனை சொல்லுவாங்க 6.78 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் வரவிருக்கிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2020 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக மக்களிடம் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம்: திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 77.83%, திரு எடப்பாடி அவர்கள் 73.30% பேரும், திரு உதயநிதி அவர்கள் 67.99%, திரு அண்ணாமலை அவர்கள் 64.58% பேரும், திரு விஜய் அவர்கள் 60.58% பேரும், திரு சீமான் அவர்கள் 30.80% பேரும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 19.97%, ஓ பன்னீர்செல்வம் 17.32%, டிடிவி தினகரன் 16.29%, தினம் திருமாவளவன் 14.70% பிடிக்கிறாங்க. வரும் காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்பும் இளம் தலைவர்கள் இந்த 2000 தேர்தலுக்கு பிறகு அடுத்த வருகிற தேர்தலுக்கு இந்த தலைவரின் பார்வையில் கேட்கிற போது அந்த கொஸ்டின் கேட்கிற போது திரு அண்ணாமலை அவர்கள் முதலிடத்திலும், விஜய் அவர்கள் 2ஆம் இடத்திலும், உதயநிதி அவர்கள் 3ஆம் இடத்திலும், சீமான் அவர்கள் 4ஆம் இடத்திலும் இருக்காங்க. யாருக்கு வாக்கு? தற்போதைய அரசியல் சூழலில் திமுகவுக்கு 17.7% வாக்குகள் திமுக ஓட்டா இருக்கு. அதிமுக 17.3%, பிஜேபி 5%, காங்கிரஸ் 3.10%, தாவேகா 12.20%. தற்போதுள்ள அரசியல் தாவேக்கடைய ஓட்டு அவ்வளவுதான். பாமக 4.9%, சிபிஎம் வலது இடது 1.4%, தேமுதிக 2.05%, விசிக 2%, நாதாக 6%, சுயாட்சி 1.4%, பிற கட்சிகள் 10.16%, வாக்களிக்க போவதில்லை 6% பேர், தீர்மானிகள் 8.3% பேர், நோட்டா 3.3% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற தலைமையில் ஆட்சி என்ற யுகம் என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழகத்தில் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே அமைந்தால் மக்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற யுகத்தில் திமுக அணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தற்போது வலுவான கூட்டணி கட்டமைத்தால் சிறிதளவு முன்னிலை பெறும் வாய்ப்புள்ளது. 2020 சட்டமன்றத்தை பொறுத்தவரை 72% வாக்குகள் அமைந்தால் இந்த கணக்கு வரும். இந்த சதவீதம் மாறினால் வெற்றி வாய்ப்புகள் மாறும். அதாவது 72% மேல போச்சுன்னா முன்ன கணக்குகள் மாறும். அப்படின்ற போது தற்போதுள்ள சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 33.60% வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சி புரிவதற்கான வாய்ப்பு இப்போது காணப்படுகிறது. அடுத்தபடியாக அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைந்தால் 28.70% வாக்குகள் தான் பெற வாய்ப்பு இருக்கிறது. இடமாறும் இரு கட்சிகள் தாவேகா பாஜக இது என்ன பிரச்சனை? தாவேக நாம் தமிழர் இன்னும் சில அடுத்த கட்ட ஆய்வுகள் 3 ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம். இதுல சின்ன எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நாம் தமிழர் ஓட்டு எவ்வளவு ஓட்டு சரி 1% ஓட்டு கன்ஃபார்மா தெரியுது. அது ஏறுதா இறங்குதா அடுத்து வர ஆய்வுல தான் எங்களுக்கு புலம்படும். அப்படி பாக்குறப்ப தான் அந்த 25% 2 பேரையும் அடக்கியிருக்கேன். அப்புறம் விஜய் அவர்களுக்கு 18% வாக்குகள் கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு சேராமல் தனித்துவமா இருந்தால் நிச்சயமாக 18% வாக்குகளை புடிவதற்கு குறைஞ்சபட்சம் வாக்கு எண்ணிக்கை சொல்கிற போது 80 லட்சம் வாக்களுக்கு மேலாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது கூட்டணியாக அதிமுக சேர்ந்தால் ஓட்டு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனித்துவம் இருந்தால் எப்படி மக்கள் நீதி மையம் என்ற கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்த போது சதவீதம் உயர்ந்ததோ திமுக சதவீதம் குறைந்ததோ அதுபோல் தாவேகா கூட்டணி இல்லாமல் தனித்துவம் என்றால் சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்பு குறைவு அப்படின்னு பார்வையில் எடுத்துக்கலாம். 25.3% கட்டாயம் ஒரு சட்டமன்றத்தில் இந்த தாக்கும் பாதிப்பு ஏற்படுத்த இந்த நொடியில் நான் பதிவு செய்யப்படுறேன். அப்புறம் பிற நோட்டா தீர்மானிக்கப்படாத 8% அந்த சேர்த்து 18.40%. இதுல 8% வாக்குகள் மாறுகிற போது இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு மார்ஜின் ஆகும். அப்படி பார்வையில் பார்க்கிற போது திமுக கூட்டணி எண்ணியல் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்க்கிறப்போ 136 சட்டமன்ற தொகுதி வரை பிடிக்க வாய்ப்பு கணக்கு வச்சுக்கலாம். அது இன்னும் அடுத்த ஆய்வுகள் முழுமைப்படும். அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையும் கூட்டணி அமைத்தாலும் 80 தொகுதி வரை கணக்கில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இழுபறியா இருக்க 41 தொகுதிகள் தாவேகா கட்சியினுடைய பாதிப்பு அந்த வாக்குகளா திமுக அதிமுக மார்ஜின்
பாதியில் மாறுவது வாய்ப்புன்றது இனி வருங்காலத்துக்கு எடுக்கிற ஆய்வின் முடிப்படையில் இந்த எவ்வளவு ஓட்டுகின்றது 40% கணிக்க முடியாத தொகுதி இருக்கு. அந்த 40% யாருக்கு மாறுகிறதோ அதன் அடிப்படையில் ஆட்சி பெறுகிற வாய்ப்பு தான் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒர்க் போயிட்டு இருக்குமா? ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கான அடுத்த ஆய்வுல கட்டாயம் ஒவ்வொரு சாதி வாரியா எந்த பர்சன்டேஜ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதுல கொஞ்சம் புலம்படலை, அது ரிப்போர்ட் கூட இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் சில டேட்டாஸ் இருக்கு, எடுத்து அதை கண்டிப்பா அடுத்த ஆய்வுல உங்களுடைய இதை நான் பதிவிடுறேன். அது கட்டாயம் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, எது சொல்றீங்க? அது ஒவ்வொரு கட்சிக்கு கோர் ஓட்டு. இந்த கட்சிக்கு தான் கோர் ஓட்டு. அதாவது அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி சேர்ந்தால் இப்படி வருவது வாய்ப்புன்னா அந்த கூட்டணி கணக்குல சொல்லப்பட்டிருக்கேன். அது எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறது, யாருக்கு வாக்கு, கோர் ஓட்டு. அந்த கோர் ஓட்டு தான் வந்து இல்ல 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 அண்ணாமலை. அதாவது நீங்க அந்த பார்வை தப்பு எடுத்துங்க. நான் நடுலி அதை தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி டேட்டாஸ் நான் கொடுக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் நான் சொன்ன பதிவுலையும் போடப்பட்டிருக்கேன். அண்ணாமலைக்காக அல்ல. அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 4 ஆண்டுகள், அதை ஒன்று சொல்லுங்க, 4 ஆண்டுகளாக எதிர்கட்சி, அதாவது கட்சி அடிப்படையில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அல்ல, எதிர்கட்சி தலைவராக எந்த கட்சியை சார்ந்தவர்கள் திமுக எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிடுறாங்க மக்களும் கேட்டபோது அண்ணாமலை முதலிடத்திலும் சீமானவர்கள் 2ஆம் இடத்திலும் வர்றாங்க. இது கட்சியின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடு என்று கேட்ட கேள்விக்கு அதுக்கு நான் பதில் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கேன். இது எதிர்கட்சி எந்தெந்த கட்சி இருப்பது அண்ணாமலை சீமான மக்கள் வந்து இவங்க திமுக எதிர்ப்பா கருத்துக்களை பதிவிட்டுறாங்க. பதிவிட்டதை நான் பதிவிட்டிருக்கேன். இல்ல, அது ஒரு பிரச்சனை என்னன்னா பாஜக விளக்கப்படுற பாஜக 11.27% வாக்குகள் பாஜக ஓட்டு அல்ல, நோட்டாவோடு இணையாகத்தான் இருக்கிறது. இது 8% வாக்குகள் அண்ணாமலைக்காக வெளியில் போடப்பட்ட வாக்குகள். இது பாஜக மறுபடியும் வாக்காக மாறாது. அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை என்னன்னா, எப்படி திமுக விசிக வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அதாவது சொல்ல போனா வெளிப்படையா சொன்னா விசிகாவுடைய ஓட்டுகள் பாதி ஓட்டு தாவக செல்லுது. அதே மாதிரி இங்க பாஜக ஓட்டுகள் வந்து அண்ணாமலை தலைவர் பொறுப்பு போட்ட பிறகு அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக இல்ல. அண்ணாமலையே சொன்னா கூட வாக்களிக்க மாட்டாங்க. அந்த மனதில் அவருடைய ஆதரவு இருக்காங்க. அப்படி பார்க்கிற போது பாஜக வந்து நோட்டா கணையான கட்சியா இருக்க ஒழிய நயனாநகர் முகத்தை பார்த்தோ, நான் செல்வபிரதை முகத்தை பார்த்தோ ஓட்டு பெற சொல்ல வாக்காளர் அல்ல. அப்படி இருக்கிற போது அண்ணாமலை இல்லாதது மைனஸாகத்தான் இருக்கிறது. அந்த வாக்குகள் தாவக செல்கிறதா இல்ல மாற்றுகள் செல்வதா அடுத்த ஒரு ஆய்வு தெரிய வரும். ஆமா இருக்கு, 8% வாக்குகள் இருக்கு. அதை நன்கு நான் டீப்பா இல்ல திணிக்கல. அதாவது இங்க சீமான், அண்ணாமலை, விஜய் அந்த ஃபேக்ட் வந்து 4 உதயநிதி, இந்த 4 பேருக்கான அடுத்த தலைமுறை 2,41,892 வாக்காளர்கள் வந்து 30 வயசுக்குள்ள வாக்காளர்கள் போன நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கான தலைவர்கள் மத்தியில் பார்க்கிறப்போ இந்த 4 பேரும் வராங்க. உதயநிதி, அண்ணாமலை, விஜய், சீமான். இதுதான் அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸ். அந்த ஓட்டுக்கான வரப்போது, அந்த கணக்கில் வரப்போது அந்த இளைஞர்கள் வாக்குகள் பிரதானமா இருக்குது. இனி வரும் காலத்துக்கு அடுத்த இந்த வர தேர்தலாகட்டும் அடுத்த தேர்தலாகட்டும் முடிவு செய்யக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கோடி வாக்காளர்கள் வரலாம்னு எதிர்பார்க்கிற அவங்க டிசைடிங் ஃபேக்டர் தலைவர்களாக 5ஆம் தலைமுறை தலைவர்னு பார்க்கிற போது அண்ணாமலை, உதயநிதி, விஜய், சீமான் இந்த 4 பேருக்கான ஒரு ஃபைட்டரா தான் இனி வரும் காலத்துக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய போன பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க. நான் எடுத்த சர்வேவும் அந்த கணக்கெடுப்பில் பொருந்தும். எடுத்திருக்க அடுத்த ஆய்வுல வெளியிடுறேன். அது எடுத்திருக்கு கிட்டத்தட்ட 55 பக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டுருக்கு, இன்னும் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் எலெக்ஷன் வரைக்கும் போகணும். இப்போ உடனே எல்லாமே வந்து மொத்தத்தையும் பண்ணா இதாகும். அடுத்த பார்ட் வரும். அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், வாரிசர் கொடுக்குறேன். இதுல இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்ன கேட்டீங்க நீங்க கொஸ்டின், திமுக அந்த போதை அதாவது கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா விசிகாவை சேர்ந்த தொண்டர்கள் தான் அதிக பேர் விற்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி மட்டும் இல்ல, போன ஆட்சியிலும் இது தொடரா இருக்கு. அதாவது இந்த திமுக ஆட்சி மட்டும் அல்ல, அதிமுக திமுக ஒரே நேர்கூட பாக்குறாங்க. அதிமுக வேற திமுக வேற பார்க்கல. ஊழல்ல கூட பாத்தீங்கன்னா 2 கட்சியும் ஒரே மாதிரியா பாக்குறாங்க. அவங்களும் ஊழல் கட்சி தான், இவங்களும் ஊழல் தான் மக்கள் பாக்குறாங்க. திமுக சிறந்த கட்சி, அதிமுக சிறந்த கட்சின்னு பார்க்கல. இரு கட்சிகளும் போன ஆட்சியும் அதே பிரச்சனை இருந்தது, இந்த ஆட்சியும் அதே பிரச்சனை, தீர்வு கிடைக்காம மக்கள் இருக்காங்க. தட் இஸ் a fact. இல்ல அப்படி நான் ஒரு கட்சியோ வந்து சொல்லல, இல்ல கட்சியோ சாதிக்குள்ள நான் போல, கட்சியோ சாதிக்குள்ள போல
திமுக வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 கூட்டணியில் வந்து விசிகா இருப்பது அந்த தாவேக்கிற ஓட்டுகள் அதிகமா வந்து விசிகா தான் அங்கதான் போகுது. அதே மாதிரி இங்க போகுது போதைப் பொருட்கள் வந்து அதிகம் வந்து நடமாட்டம் வந்து 2 ஆட்சியுமே நடக்குதுன்னு பதிவிடுறேன். அதிகமா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா தொண்டர்கள் சொல்றீங்க, தொண்டர்கள் எல்லாரும் நல்லவர்கள் இருக்காங்க. அதுல சில பேர் வந்து இந்த அஃபென்ஸ் ஈடுபடுறாங்க. அது திமுக கெட்ட பேர் ஏற்படுகிறது. ஆகவே கஞ்சா சரளமாக விற்கப்படுறது உண்மை. அது முந்தைய ஆட்சி இருக்கு, இந்திய ஆட்சி இருக்கு. ஆகவே திமுக ஆட்சி தான் இது நடக்குது இல்ல, 2 ஆட்சியுமே நடக்குது. இது மாற்றப்பட வேண்டியதான் தமிழக அரசுடைய வேண்டுகோளை வைக்கப்படும். அடுத்த கொஸ்டின். அடுத்துங்க. தமிழக அரசுடைய செயல்பாடுகள்ல வந்து மோசம் தான் எல்லாத்தையுமே அதிகமா குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா அதே சமயம் அடுத்த பக்கத்துல பார்க்கும்போது அடுத்த முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு யாருன்னு இருக்கும்போது அதிகம் திமுக முன்னிலைப்பட்டு அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மண்ணை சேர்ந்த தமிழ் மொழி இயக்கங்கள் தான் இவர்கள் வாழ்வு. இனி வருங்காலத்துக்கு உன்ன கால் நூறாண்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 20 வருஷமா ஆய்வு பண்ணிருக்க போது தேசிய கட்சிகள் பாஜக, காங்கிரஸ், இடதுசாரிகள் யார் ஒரு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் இதுக்கு மேலே இடம் கிடையாது. மாநில கட்சிகள் மட்டும்தான் இடம். அப்படி பார்க்கிற போது தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆளுகிட்ட கட்சி இப்ப 2 கட்சி தான் அடுத்த தேர்தலில் வந்து வலுவான கட்சி. தாவேக புதுமையாக வந்த கட்சி. அப்படிங்கிற போது இந்த எல்லா கட்சியும் அனலைஸ் பண்ற போது திமுக அதிமுக இடையிலான போட்டியா வருகிற போது அதுல முதலமைச்சர் போது ஸ்டாலின் முதலிடத்துல 2வது இடத்துல எடப்பாடி அந்த அதில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கணக்கு முடியும். இல்ல அது பெண்களும் சொல்லப்பட்டிருக்கு, பெண்களும் அதிகமா எடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஆண்கள் வந்து பார்த்தா அதிகமா எடுக்கப்பட்ட ஆண்கள். அடுத்த கொஸ்டின். சிஸ்டர் அதாவது இது ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னும் அடுத்தடுத்து இன்னும் எலெக்ஷன் வருது, இன்னும் அடுத்தடுத்து ஆய்வு வருது. ஒரே மொத்தமா வந்து இது பண்ணா நானே இதை கடமைட்டு போயிருக்கேன். எனக்கு காசு வேணும், மொத்தமா எல்லாம் இது பண்ண முடியும். எனக்கு ஒன்றும் யாரும் சப்போர்ட் இல்லை. அப்புறம் போது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கேன். அடுத்த பார்ட் ஒன்று 3 சர்வே விடுறேன். அந்த 3 சர்வேல ஒவ்வொரு பார்ட்டும் நீங்க கேட்குற அத்தனை விஷயம் வந்துடும். கம்ப்ளீட் இந்த 2000 முழு பொலிட்டிக்கல் போர்ஷன் நான் கொடுத்துருவேன். ஒரு தீசஸ் என்டையர் புக் மாதிரி 2026 வந்து மொத்தமாக கொடுப்பேன். அது 2020 தேர்தல் முடிஞ்சிட்டு 2019 ஒப்பிட்டு பார்க்குறப்ப கணக்காட்டம். அதனால தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி தேர்தலுடைய நான் ஒரு சமீப நடந்த ஒரு 4 தேர்தலுடைய தான் உங்களுக்கு லிங்க் இது கொடுக்கப்பட்டிருக்கேன், பிரிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கேன். இதையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த 2020 ப்ரூவ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து வர 2019 தேர்தலில் அப்போ நான் பேட்டி கொடுப்போ இதையும் ஒப்பிட்டு வரும், கணக்காட்டாக இருக்கும். கடைசி பக்கங்களை பாருங்க. நான் சொல்றது 4 இடத்துல ஜஸ்ட் எவ்வளவு டிஃபரெண்ட் மார்க்குன்னு மட்டும் பாருங்க. அது ஒரு நல்ல கொஸ்டினுங்க. அதுல கேட்கிற போது அண்ணாமலை இருந்த போது அதை மெயினா வச்சுக்கணும். அண்ணாமலை தலைவராக இருந்த போது அப்ப இருந்த சூழ்நிலைக்கு இப்போக்கு மாறுபட்டிருக்கு. அதுல கட்டாயம் வந்து 5 மாச சர்வே இது. அதுல வந்து கட்டாயம் கொஞ்சம் பர்சன்டேஜ் மாறும், குறைக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் இந்த பர்சன்டேஜ் பொருந்தாது, அது கட்டாயம் குறையும். இது 5 மாசம் கம்ப்ளீட்டுக்காக இதை கொடுத்துருக்கு. அண்ணாமலை இப்போ கட்சியில் இருக்கிறதுனால இருக்கிறாரோ, தேசிய பொறுப்பாளரோ, இல்லை கட்சி விட்டு வெளியே போறாரோ, இல்லை புது கட்சி தொடங்குறாரோ எனக்கு தெரியல. ஸோ அண்ணாமலை போன பிறகு பாதிப்பு இருக்கு. அது அடுத்த சதவீதத்தில் நான் குறைச்சிருக்கேன் பர்சன்டேஜ் இன்னும் அக்யூரேட்டாக சொல்றேன். அந்த 2 கொஸ்டின் கேட்கணும். அடுத்துங்க. அது அரசியல் மாற்றத்துக்கு கணக்கல் மாறும். அரசியல் கணக்கல் பிணக்கல் வந்து எண்ணியல் பண்பில் உளவியல் வந்து மாறதான் செய்யும். அப்படி மாறுற போது அதுக்கேற்ற மாதிரி கணக்கல் வந்து மாற்றம் வரும். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் மார்ஜின் மாறும், அவ்வளவுதான். அதிமுக பாஜக போட்டியாக தான் இந்த 2020 தேர்தல் அமையக்கூடிய தாவேக்காவோ மற்ற சீமானுடைய பாதிப்போ இதுல அதிகமா இருக்காது. அதிமுக பாஜக போட்டியா இருக்கும். அந்த போட்டியா இருக்கும் நிச்சயமா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது தேர்தல் நடந்தா வாய்ப்பு இருக்கா பார்க்கலாம். இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்தும் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்திய பல்வேறு துறை சார்ந்த ஆய்வுகளையும் பரப்புரைகளையும் பயிலரங்குகளையும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் நிறுவனம் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. மக்களின் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை ஆய்வுபூர்வமாக அறிந்து செயல்பூர்வமாக திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லும் பணியில் 2002 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு தேர்தல் தொடர்பான இதுவரை 60 கள ஆய்வுகளை துல்லியமாக நடத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கநிலை பண்பாட்டு அரசியல் சூழலின் பல்வேறு பரிணாமங்களையும் நாங்கள் தொடர்ந்து ஆய்வுகளை செய்து வருகிறோம். கள ஆய்வுகள் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறும் தருவாயில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயல்பாட்டையும் கணிக்க பிப்ரவரி 5/2/2025 முதல் 17/6/2025 வரை 234 சட்டமன்ற தொகுதியில் அரசியல் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் லயோலா கல்லூரி மாணவரும் இந்திய அரசியல் ஜனநாயகத்தின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான திருநாவுக்கரசு அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின்படி 70,922 பேர் பங்கேற்ற இந்த ஆய்வில் ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள், பயிற்சி பெற்ற பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டது.
பங்கேற்றோரின் பின்னணிகளை குறித்து பார்க்கின்ற பொழுது கலாய்வு நடத்தப்பட்ட இடங்களிலே 54.8% நகரம் சார்ந்த பகுதிகள். பங்கேற்றோர்களின் ஆண்களே மிகவும் அதிகம், அதாவது 64.4%. வயது ரீதியாக பார்க்கின்ற பொழுது 41.3 விழுக்காடு 31 முதல் 45 வரை உள்ள வயதினர், 21 முதல் 30 வயதுள்ளவர்கள் 25.6 விழுக்காடும், 46 முதல் 60 வயதுள்ளவர்கள் 23.5 விழுக்காடும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். சாதி ரீதியாக பார்க்கின்ற பொழுது 18.9% தாழ்த்தப்பட்டோரும், 20.6% மிகவும் பிற்படுத்தப்பட்டோரும், 40.3% பிற்படுத்தப்பட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மத ரீதியாக பார்க்கின்ற பொழுது 81.7 விழுக்காடு இந்து மதத்தை சார்ந்தவர்களும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் 6.2 விழுக்காடும், இஸ்லாமியர்கள் 6.4 விழுக்காடும் பங்கேற்றிருக்கிறார்கள். கல்வியை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் 49.7 விழுக்காடு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள், படிக்காதவர்கள் 18.4 விழுக்காடு, 5 வரை படித்தவர்கள் 14.4 விழுக்காடு, உயர்கல்வி கற்றுள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17.5 விழுக்காடுகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூலி வேலை செய்பவர்கள் 28.3 விழுக்காடும், சொந்த தொழில் செய்பவர்கள் 24.1 விழுக்காடும் ஏறத்தாழ சம அளவில் இந்த ஆய்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். தனியார் நிறுவனம் 18.5 விழுக்காடும், சொந்த விவசாயம் 9.4 விழுக்காடும், அரசு ஊழியர்கள் 3.5 விழுக்காடும், இல்லம் 2.4 விழுக்காடும், பிறர் 2 விழுக்காடும், அதாவது வேலையற்றோர் மற்றும் வெவ்வேறு வேலைகள் உள்ளவர்கள். இவர்களில் 11.8% பேர் வந்து ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த அமைப்பிலோ இல்ல சங்கத்திலேயோ அங்கம் வகிக்கின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். கட்சியை பொறுத்தவரை பார்க்கின்ற வரையில 49 விழுக்காடுகள் எந்த கட்சியும் சாராதவர்கள். கட்சி உறுப்பினர்கள் பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 12 விழுக்காடும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 12.8 விழுக்காடும், பாரதிய ஜனதா கட்சி 2 விழுக்காடு, காங்கிரஸ் 1.1, சிபிஎம் சிபிஐ 1.1, பாட்டாளி மக்கள் கட்சி 1.8, பிசிக 1%, தாவேகா 4.47, பிறர் 13. மற்ற கட்சிகள் 99.37% இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழர் பண்பாடு சமூக அரசியல் சூழலுக்கு ஏற்ப எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை உள்ளடக்கி திருநாவுக்கரசு அவர்கள் உருவாக்கியுள்ள தமிழ் சமூக பண்பாடு உளவியல் அணுகுமுறை இந்த ஆய்விலும் பின்பற்றப்பட்டுள்ளது. சரளமான, சகஜமான, இயல்பான கருத்து உணர்வு பகிர்வுக்கு இணக்கமான பெரும்பாலும் 11 கேள்விகள் இந்த ஆய்விலே நாங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன.